ஜாமான் மோசம் போனோம்னு ஈஸிக்கு இந்த கடைசாலுக்கு 6 மாதம் அவர் மோசம் போகுது. 6 மாதம் 2 வயது 4 வயது 6 வயது 9 வயது ஆட்கள் 6 பேர் அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் 85 ஆமாண்டா பாருங்க. அவருக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சாங்க 85ல போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சாங்க. அதுல ஓடுந்தாங்க. ஓடிக்கொண்டு அங்கே குழந்தைக்கு அடிக்கக்குள்ள இந்த சாவமண்டம் வந்தார் 5ஆம் தேதி. புரட்டாதி மாதம் 2ஆம் தேதி போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சு 5ஆம் தேதி சாவமண்டம் வந்தது. அடைப்பு ஸ்கூல் பொருட்கள் எதுவும் போட்டாலும் வியாபாரம் போகும். ராக்கையில் அது எல்லாம் உடஞ்சிருமே செய்யலாம். சும்மா நாட்டு வச்சுக்கிது கம்பு. அப்படி அதுகளை கொஞ்சம் அடிச்சு தந்து பொருட்களும் வேண்டி தரணும். இந்த பிஸ்கெட் ஜாமான் போய்ட்டு ஒரு சின்ன கண்ணாடி போட்டி மாதிரி போத்தல் வழியாக போட்டு வச்சுக்கணும். உதவி இந்த கடையை கொஞ்சம் திருத்தி கொடுக்கறதுக்கு மாதிரி அடுத்து இந்த கடைக்குரிய பொருட்களை போடுறதுக்கு உதவி யாரும் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருங்கன்னு சொன்னா ஒரு மாப்பட்டி வண்டி கொடுக்குறது இல்லை சட்டான மாவு. அப்ப பாருங்க உண்மையிலேயே கவலையா தான் இருக்குது. அப்படின்னு சொன்னா வயசுக்கு போன இப்ப நிறைய பேர் உங்களோட அம்மாக்கள் இல்லாம இருக்கு. இப்ப சின்னதுல கஷ்டப்பட்டு பிறகு இப்ப நல்லா இருக்கிற நீங்க அம்மா இருந்தா நம்ம இப்ப மாவு வண்டி கொடுக்கலாம் பால் வண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அப்படி நினைக்கிற நீங்க இந்த அம்மாவுக்கு இப்படி ஒரு பால் பட்டி பண்றதுக்கோ இல்ல இந்த கடையை கொஞ்சம் செஞ்சு கொடுத்தாலே அவங்க அதனூடாக சத்து சாப்பாடுகளை வேண்டி சாப்பிடுவீங்க. நம்ம இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்ஜே திலா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஏராவூரில், அதாவது நம்ம வீட்டில் அணிக்கிறோம். எங்கே போகிறோம் இப்போ வெளிக்கிட்டு இருக்கோம். அப்போ எங்கேயும் போகத்தானே போகிறோம். அப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஏராவூரில் பாடசாலை வீதி அப்படின்ற இடத்துல ஒரு அம்மா அவங்களுக்கு கஷ்டம், சின்ன ஒரு குடில் மாதிரி ஒரு கடையும் வச்சுருக்காங்களாம் அதோட. அப்போ எனக்கு நிறைய வருத்தம் இருக்குது. அப்போ உண்மையிலே கஷ்டம் தம்பின்னு சொல்லிட்டு இவர் வேலைக்கு போகிறவர் தானே. அப்போ போக்குள்ள அங்கால ஃபீல்டுக்கு போக்குள்ள இவர்கிட்ட ஒரே கேட்குறவங்களாம் மிச்சம் ஒரு 2 கிழமை 1 மாதத்துக்கு மேலே இருக்குமே. அப்போ 3 கிழமைக்கிட்டே இருக்கும். அப்போ உண்மையிலே நாங்களும் கொஞ்ச நாள் வீடியோ செய்யலாத டைம்ல இருந்து நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பெற்று தருவோம், நாங்களும் வருவோம், அந்த வீடியோ எடுத்து போடுவோம். எடுத்து போடுற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு உதவி கிடைக்குமான்னு சொன்னால் அதை கொண்டு நாங்கள் உங்களுக்கு உதவியை செஞ்சு தரத்துக்கு தயாராக இருக்கோம்மா, கண்டிப்பாக வருவோம்னு சொல்லியிருந்தோம். ஆனாலும் ஒரு 3 கிழமையாக போயிட்டுது. அவங்க என்ன நினைக்காங்களே தெரியா, ஒரே கண்டா மறிச்சு கேட்பாங்களாம். நானும் கஷ்டத்தாலான தம்பி கேட்கன்னு செஞ்சுதாயா அப்படின்ட்டு. அப்போ இவர் என்கிட்ட சொல்லுவார். அப்போ போகணும், அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. உண்மையிலேயே கொஞ்சம் இந்த நாளையில் டைம் இல்லாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவருக்கும் வேலை தானே. அப்போ நான் தனியைத்தான் இந்த வேலைகளை செய்கிறேன். இப்போ இவர் இருந்தால் தான் செய்யலாம், தனியை இந்த வேலைகளை செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானேன்ட்டு இப்போ நானும் நிறைய ட்ரை பண்ணுறேன். தம்பியாக்களை இல்லாட்டி யாரும் பொடியன்களை பிடிச்சி வீடியோ எடுக்க போவோம் அப்படின்ட்டு அதுக்கான சந்தர்ப்பம் அமைதில்லை, கஷ்டமாக இருக்குது. அப்போ இன்றைக்கு அவருக்கு லீவு. அப்போ அந்த அம்மாட்ட கண்டிப்பாக போவோம், நிறைய உதவி செய்கிறதும் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு
நம்ம 5-6 பேருக்கிட்ட உதவிக்கு போட்டது முன்னுக்கோ இன்னும் அவங்களுக்கு பெற்றுக் கொடுக்கல. அப்ப அந்த உதவியையும் செய்யணும். அதுக்கு முதல்ல இந்த அம்மாவையும் போய் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில அங்கதான் போறேன். அந்த அம்மா இப்படி கதைக்கிறாங்க, அவங்களோட கஷ்டங்களை பார்ப்பேன். எனக்கு சரியா தெரியாது. அவங்களோட பொடியன் எதுவும் ஏதோ ஒரு ஆள் பெரிய ஆளா போய் இறந்த மாதிரி சொல்லியிருந்த அம்மா. இப்போ எனக்கு சரியா தெரியல. அப்போ அங்கே போயிட்டு அந்த ஆண்டிகிட்ட கேட்டால் தெரியும் என்ன மாதிரின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே அவங்களுக்கு கஷ்டம் எப்படி அவங்களோட நிலைமை இருக்குன்னு பார்த்துட்டு உதவணும்னு சொல்லிட்டு நீங்கள் நான் 2 நம்பரையும் போட்டிருக்கேன். இதில் போடுவேன். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இவங்களுக்கு உதவி செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்வாங்க. கண்டிப்பாக நீங்கள் செய்கிற பட்சத்தில் நானும் போய் அந்த அம்மாவுக்கு உதவியை செய்வேன். இப்போ அந்த அம்மாவை போய் பார்க்குறதுக்கு முதல்ல நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது ஒரு வகையில் எனக்கு சப்போர்ட்டிவ் அமையும் என்று சொன்னால் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுலேயும் தான் எப்படி நான் முன்னோக்கி போகிறேன், வளர்ந்து வரப்போறேன், வளர்ந்து கொண்டு வாரது இருக்குது. ஏன்னா அப்போ நீங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக. இது மட்டும் இல்லாம நிறைய கஷ்டப்பட்டவங்க நம்ம நாட்டுல இருக்காங்க. இதோட நான் நின்ற கூட என்ன அப்ப உங்களோட சப்போர்ட் உண்மையிலேயே எனக்கு முக்கியமா தேவை. அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சப்போர்ட்டிவ் இருங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு வாங்க அந்த அம்மாட்ட போயிட்டு வீடியோவை தொடரலாம். போய் பார்ப்போம் அவங்களுக்கு என்ன மாதிரி கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன. ஓகே ஓகே. அப்ப இந்த அம்மாட்ட விட்டு வந்திருக்கிறோம். அம்மாட்ட காய்ச்சி பார்ப்போம் என்ன மாதிரி பிரச்சனை அப்படி சொன்னாங்க சொல்லிட்டு. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? இந்த பராசக்தின்னு கூப்பிடுவாங்க. 10 பேர் மகேஸ்வரி மணி. என்னன்னு சொன்னா நீங்க நிறைய நாளா வச்சு கூப்பிட்டுருக்கீங்க, எவர்த்தையும் கேட்டீங்க. எங்கிட்ட சொன்ன இந்த மச்சால ஒரு ஆட்டையும் சொல்லி அனுப்பிடுறீங்களா? இப்ப எங்களுக்கு வரையலாம் போயிட்டோமேன்னு சொன்னா வேலையா இருந்தது. இன்றைக்கு தான் வந்திருக்கிறோம். இப்படி யூடியூப்ல கஷ்டப்பட்டாக்களை பார்த்து நம்ம போயிட்டு இப்போ அவங்க கூப்பிட்டாலும் சரி இல்லை நம்ம தேடியோ சரி போயிட்டு ஒரு வீடியோ எடுத்து அவங்களுக்கான உதவிகள் கிடைக்கிற சந்தர்ப்பத்துல போய் செஞ்சு கொடுக்குறோம். இப்போ உதவியெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம்மா. இப்போ உங்களுக்கு அந்த வகையில நான் இதை எடுத்து யூடியூப்ல போடுவேன். போடக்கு எல்லாருமே பார்ப்பாங்க. தெரியும் தானே? அப்ப உங்களுக்கு இதுல சம்மதமா? சம்மதம் தான் எனக்கு. சம்மதம் என்ன? இதே மாதிரி யாரும் வீடியோ எடுத்து உங்களுக்கு எதுவும் உதவிகள் தந்திருக்காங்களா? இல்லை இல்லை, அப்படி செஞ்சது இல்லை. சரிம்மா. இப்போ உங்களுக்கு சமத்தியால் எதுவும் உதவிகள் அப்படி கிடைக்கிறதா? இல்லை, இந்த 4000 இந்த கியூஆர் மட்டும் கிடைக்குது. கியூஆர் காசு கிடைக்குது. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 6 பிள்ளைகள், 5 பொம்பளை, ஒரு பொடியனும். பொடியன் மோசம் போயிட்டான். என்ன நடந்து? அவருக்கு வகுத்துல கேன்சரா பவுனியாவில் விருப்பத்து கல்யாணம் முடிச்சு பிள்ளையும் புருஷனும் இருக்கி அவளை எடுத்து கல்யாணம் முடிச்சுது இருந்து வகுத்துல கேன்சர் செத்து போயிட்டான். எத்தனை பெரிய ஆளா போய்? 2 பிள்ளைகள் இருக்கு அவருக்கு. இருக்கு. அவங்க இருக்கிறாங்க. அவளுக்கு புருஷன் இருக்கு மணி. 2 பிள்ளை இருக்கு. இளந்தறி பிள்ளை எந்த பிள்ளை இருக்கு கல்யாணம் முடிச்சது. எனக்கு சரியான கோபம் மணி. கோபம் பெருமா வராதான். அப்ப அதுக்காக நான் பொடியும் போய் செத்து இதெல்லாம் போய் எல்லாம் செய்து போட்டு நான் பண்றேன். அப்புறம் போகல மணி. அந்த பிள்ளை அந்த உங்களோட மகன்ட இல்ல? மகன் 2 பிள்ளை இருக்கு. மகனுக்கு 2 இருக்கு அவளுக்கு. சரி அம்மா. இப்போ உங்களோட மற்ற பிள்ளைகள் 5 பேருமே என்ன செய்யறாங்க? அவங்களோட புருஷ பிள்ளைகளோட இருக்காங்க மணி. கஷ்டம் தான் அதுகளுக்கு. நீங்க தனியா இருக்கு? நான் தனியா தான் இருக்கேன். அந்த பிள்ளைகளோட சேர்ந்து இருக்கீங்களா? இல்ல மணி. நான் சாக மட்டும் இந்த குடியில இருந்தா நான் சாகணும். இந்த பிள்ளைகள்கிட்ட போய் அந்த அவங்ககிட்ட மூத்தன்னுட்ட முஞ்சன்னுட்ட என்ன உள்ள. அப்ப அது எனக்கு விருப்பம் இல்லை மணி. அப்ப உங்களோட சகோதரங்களும் 2 ஆம்பளை ஒரு ஆளுக்கு நாளைக்கு சாக கிடக்குறாங்க தங்கச்சி. அதே போய் பார்க்கண்டா நினைச்சேன். நான் இப்ப தம்பி வேறு கொண்டு விட்டு நின்றேனா. அவங்களும் உதவி இல்லை மணி. கஷ்டம்தான், எல்லாருக்கும் கஷ்டம்தான். உங்களோட அவர் சகோதரங்களும் அவர் 85ஆம் ஆண்டு மோசம் போனோம்னு ஈசிக்கு இந்த கடைசி ஆளுக்கு 6 மாதம் அவர் மோசம் போகுது. 6 மாதம் 2 வயது 4 வயது 6 வயது 9 வயது ஆக்கள் 6 பேர். அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் 85ஆம் ஆண்டுண்டா பாருங்க. அவரு இந்த போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சாங்க. 85ல போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சாங்க. அதுல ஓடுந்தாங்க. ஓடிக்கொண்டு அங்க குழந்தைக்கு அடிக்கக்குள்ள இங்க சாவமண்டம் வந்தவர் 5ஆம் தேதி. புரட்டாதி மாதம் 2ஆம் தேதி போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சு 5ஆம் தேதி சாவமண்டம் வந்தவர். அடைப்பு அவங்களோட அம்மாவோட வீட்டடியிலே செத்துட்டாரு. நாங்க எல்லாம் அங்க எல்லாம் சின்ன சின்ன பக்கெட். இவ 6 மாதம். அதுக்கப்புறம் எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்து நிமித்தி யாருக்கு ஒரு சீதனங்களை ஒன்றும் கொடுக்கல. தனி வழிய எடுத்தவங்க. அவங்க கஷ்டமா இருக்க நாம அது கஷ்டம் கொடுக்க கூடாதானே. நீங்க இப்ப 85ஆம் ஆண்டு என்னண்டு வளர்த்து என்னென்ன மாதிரி கேட்கிறா இல்ல. பல தொழில் செஞ்சாம களை கொடுக்கல, மற்ற தொழில் செய்யல, மற்ற பாடுபட்டு இல்லை வளர்த்தனாம. சட்டிவான வச்சு இடியப்பம் வச்சு கொடுத்து இந்த புட்டு அது எல்லாம் அவிக்கிற இடியப்பம் புட்டு அவிக்கிற மற்ற சுருட்டு ரேவில் விட்ட போற இப்படி பல சட்டிவாரம் கொண்டு ஊர் வழியை விற்கிற. அப்படித்தானே பிள்ளையில அவ்வளோ வளர்த்தனா. ஒரு வீட்டுலயே ஒரு பிள்ளைய நம்ம வளர்த்தனா.
இப்பயும் உங்களோட சொந்த முயற்சியில தான் நீங்க நான் தனியா இருந்து கொண்டிருக்கீங்க. இப்ப என்ன செய்றீங்க உங்களோட சாப்பாட்டுக்கு? சாப்பாடு அதுல கடை குழி ஒன்றை வச்சுட்டு இருக்கிறேன். ஆ, ஆ. அதுல வரட்டு ஒரு காக்கத்து அரிசி ஆக்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். என்ன சாமான எல்லாம் கிடக்கா? என்னென்ன விக்கிற நீங்க? நான் இந்த முட்டாசிகள், சோப்புகள், பெண்ணுகள், இது டிப்பி பக்கெட்டுகள், இருக்கேன். அரிசிகள் அதெல்லாம் விற்கிறேன். மற்ற வீடு வந்து இந்த மண்மனை வீடெல்லாம் தம்பி இப்போ போட்டோ எடுத்து நிலம் கருப்பு நிலம். அதுக்குள்ள நினைத்துற விடுறோம் நீங்க. சில இதில் படுப்பு மழைகளை வந்தால் உங்கள் தங்கச்சி விட்டு இங்கே மச்சல் விட்டு படுக்கிறேன் பக்கத்தில். இது படுக்கையில் உழுவான மாதிரி இது மகடக்கு. உங்களோட பிள்ளைகளோட போய் எப்படி நித்திர விடுறோம் இல்லையா? நான் போகிறேன். இப்போ இதாண்டி இப்போ எடுக்கக்குள்ள வந்து உங்களோட பிள்ளைகள் வந்து வீடியோ பார்த்துட்டு எதுவும் சொல்லி அப்படி எதுவும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. தந்து பார்த்தா தானே சொல்கிறதுக்கு. அதுதானே நான் பாடுவோம், நான் நின்றேன், நான் உதவி கேட்குறேன். மற்ற இருந்து சொல்கிறேன். அதுதானே. இல்லையா உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 67 வயசு. 67 வயசு. இந்த 3ஆம் மாதம் தொடங்கி 3ஆம் மாதம் தொடங்கிது. இப்போ உங்களுக்கு வந்து நீங்க தனியா இருக்கீங்கன்னு உங்களுக்கு 5 பொம்பளை பிள்ளை எல்லாரும் கல்யாணம் முடிச்சு அவங்கள அந்த அளவு நிலையில இல்ல உங்களுக்கு பார்க்க எல்லாமே இருக்காங்கன்னு சொல்றீங்க. இப்ப யாரும் பார்க்க இல்லை, அதனாலதான் உங்களை கூப்பிட்டேன்னு சொன்னீங்க தானே. இப்ப என்னன்னு சொன்னா உங்களுக்கு வந்து எந்த உதவி கிடைச்சாலும் பரவாயில்லை, உங்களுக்கு 10,000 கிடைச்சாலும் பரவாயில்லை, 1000 ரூபா கிடைச்சாலும் பரவாயில்லை, அதை நீங்க சொல்லணும். உண்மையை விளங்குதா? இப்ப சொன்னா உங்களுக்கு கிடைக்கிறது கிடைக்குமே. இப்ப பொய்ய சொல்லிட்டு நீங்க இப்ப ஒரு 5,000 ரூபா கிடைக்குதுன்னு மறைச்சனீங்கன்னு சொன்னா திரும்பி கிடைக்க போற உதவி கிடைக்காது. பிஞ்சை சம்பளம் 225 ரூபா, 250 ரூபா, 50 ரூபா எடுக்கிறாங்க கிடைக்கிறேன். அடுத்த இந்த கியூஆர் 250 கியூஆர். வேற எந்த உதவியுமே இல்லை. நம்ம வருமானம் மற்ற கடைக்குள்ள சாப்பிடுது. இப்ப என்னன்னு சொன்ன அன்றைக்கு வேற வழிகிட்டு நாங்க நீங்க ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னு சொன்னேன். வருத்தம் அப்படி என்னமா போமணி அந்த கெட்பை உபரசம் பண்ணாம போன 8ஆம் மாசம் கெட்பை இறங்கி உபரசம் பண்ணினான். அப்ப அதுல இந்த அடிவாகத்துக்குள்ள 100 ரூபா குத்துறோன்னு சொல்லி முந்தின நாள் தம்பி வரக்குள்ள போயிட்டேன். மருந்து எடுத்தேன்னா மற்ற இந்த கண் பார்வை கொஞ்சம் அரிக்கும் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போகலையா? உபரசம் பண்ண வரை சொன்னேன், இதையும் பண்ணி அதையும் பண்ணி என்ன பண்ணி செய்யறேன் போகலம்மா. நான் வேற சீனி வருத்தம் அப்படி எதுவும் இருக்கா? ஒன்றும் இல்லையானே. சரி அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. இப்ப எங்களை வர சொன்னதுக்கு காரணம் என்னம்மா? நீங்க எனக்கு இந்த கடைக்கு உதவி செய்ய கொட்டியில் இருக்கா, துப்புராஜி இருக்கா, தண்டு கடைகளுக்கு கொஞ்சம் உதவியை செஞ்சா காணுமே கொஞ்சம் சாமான்களை போட்டு அதுக்கு தான் கேட்டேன். உங்களுக்கு வந்து இந்த லெவல் சொன்னா நீங்க இப்ப சின்ன முட்டாசு அதுகளை போட்டிருக்கிறத விட கொஞ்சம் பெருப்பிச்சு தரணும். உங்களோட பக்கத்துல வந்து ஸ்கூல் இருக்கேன்னு ஸ்கூல் இருக்கவங்கள ஸ்கூல் பொருட்கள் எதுவும் போட்டாலும் வியாபாரம் போகுமே. அப்படி அதுகளை கொஞ்சம் அடிச்சு தந்து பொருட்களும் வேண்டி தரணும். பிஸ்கெட் ஒரு சின்ன கண்ணாடி போட்டி மாதிரி போத்தல் வழியா போட்டு வச்சுக்கணும். இப்ப உங்களோட வீடு காட்டணும் நீங்களா? வீடியோ பண்ணி காட்டுவீங்க. வீடு எப்படி மண் என்ன நிலம் இந்த உடஞ்ச கல்லில் அள்ளி போட்டுருக்கீங்க. இப்போதைக்கு சின்ன கட்டியில அப்படி எதுவும் இருக்கா? பதிலா நினைத்துற சொல்றேன். நீங்க படுக்கையில ஓடு திரிகா சரியான இப்ப சரியான வெக்க காலமான அவடத்த பரவாயில்ல. கொஞ்சம் தென்னை மரமா? என்ன மரம்? தென்னை மரம் இனலா இருக்கு. வெக்க மகள் வெக்கதான் அங்கே இருக்குது. சரியான இருக்குல்ல. இன்றைக்கு என்னம்மா சமைச்சீங்க? நான் இப்போ காரல் மீன் பண்ணி சொவியும் வச்சு கீரையும் கறியாக்கினேன். நீங்கள் என்ன காரல் மீன் எவ்வளோத்துக்கு ஒன்று? நீங்கள் 100 ரூபாய்க்கு ஒன்று. அந்த வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தானே செய்யலாமே. அப்போ அம்மா வந்து இன்றைக்கு காரல் மீன் கறியாக்கிருக்கா 100 ரூபாய்க்கு சமைச்சிருக்கேன்னு சொன்னால் அவங்களுக்கான வருமானம் வந்து அந்த அளவுக்கு தான் போகுதான். இப்போ வந்து இவங்க முக்கியமாக கூப்பிட்டுருக்கிறதுக்கான காரணம் வந்து இவங்களோட கடையை கொஞ்சம் பெருப்பிச்சு சாமான்கள் கொஞ்சம் பொருட்களை வந்து கூடுதலான பொருட்களை வேண்டி தந்தா அதை விற்கிற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஒரு அளவான லாபங்கள் வருமே. அதை வச்சு அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து மீட்டிக்கலாம். நிறைய பேர் பார்த்துறீங்கன்னு சொன்னா இப்போ ஒரு இளம் வயதிலேயே வந்து தர்மம் எடுக்கிறாங்க, அடுத்து வந்து களவு எடுக்கிறாங்க, அப்படியெல்லாம் நிறைய பேர் இருக்கு. அப்போ அது மட்டும் இல்லாமல் 67 வயசுன்னு
67 வயசு 66 வயசு அப்படின்னு சொல்ல இந்த அம்மா வந்து தானாவே உழைச்சி அவ சாப்பிடணும்னு நினைச்சிக்கா. உண்மையிலேயே பக்கத்துல எல்லாம் இருக்கிறாங்க பிள்ளைகள், அவங்கள்ட்ட விட்ட போகல. கொஞ்சம் இந்த சாப்பாடை கொஞ்சம் காட்டுங்களாம்மா சமைச்சிக்கிறத. உங்களோட வீட்டுல என்ன சமைச்சிக்கிங்க? இப்ப என்னன்னு சொன்னாங்க சொல்றது வந்து பிள்ளைகளுக்கு தொல்லைன்றதை விட இப்ப மகன் இருந்திருந்தா உயிரோடு இருந்திருந்தா மகன்கிட்ட சரி கொஞ்சம் பக்கத்துல இருந்திருந்தா போய் இருந்திருக்கலாம். இப்ப பொம்பளை பிள்ளைகள்னு சொல்லக்க அவங்க கல்யாணம் முடிச்சவங்க வேறுதானே. நம்ம நிறைய அம்மாமார் வந்து பொம்பளை பிள்ளைகளோட போயிட்டு இருக்க மாட்டாங்க, தொந்தரவு கொடுக்க கூட அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைகள் வருமே கஷ்டங்கள். இப்ப என்னோட வந்து அவங்களும் அந்த அளவுல நல்லா இல்ல. நான் எல்லாத்தையும் விசாரிச்சுதான் வந்தேன், அம்மாட்ட கேட்டேன். அவங்க நம்மட ஊருன்றதால தெரியும், அம்மாட்ட எல்லாம் கேட்டேனா. வசதியில இருந்து கொண்டு யாருமே கூப்பிட மாட்டாங்களே. நம்ம சிலர் வந்து நடிக்கிற பொய்யானாக்கள் இருக்காங்க 1-2 பேரு, ஆனாலும் வந்து உண்மையிலே கஷ்டப்படுற அப்படியே தெரியும் எனக்கு. அப்ப அதுலயும் இப்ப உண்மை தெரியாததும் சிலவள் இருக்குந்தானே. இப்ப உங்களோட பிள்ளைகளாலேயோ இல்ல சகோதரத்தாலேயோ உதவிகள் கிடைக்கிறதோ தெரியலன்னு தான் கேட்கன்னு வந்தேன் நான் நினைச்சு. அப்படி எதுவும் கிடைக்கலன்னு. இப்ப இந்த இருக்க உதவியை தான் நம்ம வந்துட்டு இப்ப அம்மாவுக்கு செஞ்சு கொடுக்கணும். என்ன உதவின்னு சொன்னா அந்த கடையை திருத்தி தரணுமே, நம்ம திருத்திட்டு கொஞ்சம் அந்த பொருட்களும் வேண்டி தரணும். ஓகே, அப்ப அதை செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ வந்து நான் யூடியூப்ல போடுவேன், சரி அன்றைக்கு போடுவேன். போட்டுட்டு உங்களை பார்த்து இந்த உதவியை இப்ப உங்களோட கஷ்ட நிலைமை இப்ப எல்லாமே விளங்கும் தானே பாக்குறவங்களுக்கு. விளங்கிட்டு உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் வருவாங்க. அப்படி வந்தாங்கன்னு சொன்னாம உங்களுக்கு உதவி செஞ்சு தருவேன், சரியா? இப்ப யாரும் வராம இப்ப நான் வந்துட்டு அம்மா உங்களுக்கு செஞ்சு தருவேன்னு கட்டாயப்படுத்தி சொல்லலாம். இப்ப நிறைய பேர் நினைக்கிற வந்து உங்களை வீடியோ எடுத்துட்டு போனா அதை நான் செஞ்சு தரணும் ஒரு கிழமையில, ஒரு மாசத்துல இல்ல ஒரு வருஷம் ஆகலாம். அம்மா கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது. அதைத்தான் நான் சொல்லிக்கொள்வேன். சொன்னா நான் இதுக்கு முதல்ல வந்து ஒரு சின்ன இது ஒன்று வந்தது. அப்ப அந்த காரணத்தால நான் இந்த விஷயத்த சொல்லிக்கொள்றேன். யாரும் உங்களுக்கு உதவி செய்யற பட்சத்துல நான் வந்து அதை செஞ்சு தருவேன், அதை மறுக்க மாட்டேன். அப்ப கூடாது விருப்பம் இல்லம்மா. நம்ம கூடாதுன்றத விடம்மா கிடைச்சா உண்மையிலே கஷ்டப்படாம செய்யும். உண்மையிலே கஷ்டப்படுற அம்மா இப்ப நம்ம ஒரு மாசம் பிந்தினமெண்டா கிடைச்ச உதவியை நீங்க எவ்வளவு அதுல இருந்து உழைச்சி சாப்பிட்டுருவீங்க. இப்ப வயசு போன காலத்துலயும் சத்தான சாப்பாடுகளை சாப்பிட்டுருவீங்க. அப்படின்ட்டு இந்த அம்மாவை பார்த்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற நீங்க வந்து கண்டிப்பா இந்த நம்பரை கொடுத்துருக்கிறேன். கால் பண்ணி இவங்களுக்குரிய உதவி இந்த கடையை கொஞ்சம் திருத்தி கொடுக்கறதுக்கு மாதிரி, அடுத்து வந்து இந்த கடைக்குரிய பொருட்களை போடுறதுக்கு உதவி யாரும் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னு சொன்னா ஒரு மாப்பட்டி வண்டி குடிக்கிறது இல்லை சத்தான மாவு. அப்ப பாருங்க உண்மையிலேயே கவலையா தான் இருக்குது. அப்படின்னு சொன்னா வயசுக்கு போன இப்ப நிறைய பேர் வந்து உங்களோட அம்மாக்கள் வந்து இல்லாம இருக்கு. இப்ப சின்னதுல வந்து கஷ்டப்பட்டு பிறகு இப்ப நல்லா இருக்கிற நீங்க அம்மா இருந்தா நம்ம இப்ப மாவு வண்டி கொடுக்கலாம், பால் வண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அப்படி நினைக்கிற நீங்க இந்த அம்மாவுக்கு வந்து இப்படி ஒரு பால் பட்டி பண்றதுக்கோ இல்ல இந்த கடையை கொஞ்சம் செஞ்சு கொடுத்தாலே அவங்க அதனூடாக சத்து சாப்பாடுகளை வேண்டி சாப்பிடுவீங்க நம்ம. அப்ப கண்டிப்பா வந்து உங்களோட தாய் போல உதவணும்னு சொல்லிட்டு நினைக்கிற உள்ளம் இருக்கிறீங்க, நிறைய பேர் இருக்கிறீங்க. அப்படி இருக்கிற நீங்க வந்து கால் பண்ணி சொல்லுங்க. என்னம்மா பேரு? பராசக்தி அம்மாவுக்கு. பராசக்தி அம்மாவுக்கு போயிட்டு உதவி செய்யுங்க அப்படின்ற பட்சத்துல வந்து நான் இந்த அம்மாவுக்கு கண்டிப்பா தாமதிக்காம உதவியை பெற்று கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு வேற என்னம்மா சொல்ல நினைக்கிறீங்க? வேற என்ன இல்லைன்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு உதவி கிடைக்கிற பட்சத்துல நான் வந்து உதவி செய்வேன். அதே மாதிரி வந்து நிறைய கஷ்டப்பட்ட நீங்க வந்து கூப்பிடுறீங்க, சரியா? கூப்பிட்டுட்டு வந்து நான் வந்து உதவிய உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ எடுத்துட்டு போனோன்னு என்ன உதவி வரலையான்னு வந்து கரைச்சப்ப உங்களை சொல்லலாமா? இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்க வந்து 100% வந்து உதவி கிடைக்குமென்னு சொல்ல வேணாம், உங்களுக்கு உதவி கிடைக்காதுன்னு சொல்ல மாட்டேன். அப்ப வந்துட்டு அப்படி ஓகே போட்டு பாப்போம் எனக்கு உதவி கிடைக்குமான்னு சொல்லிட்டு நினைக்கிற நீங்க கண்டிப்பா இந்த அம்மா மாதிரி இதை விட கஷ்டம் இல்ல உங்களுக்குமே சாப்பிட இது இல்லாம இருக்கிறீங்கன்னு சொன்னா கண்டிப்பா கால் பண்ணுங்க. உங்களுக்கும் வந்து உதவி செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோமே. நம்ம அப்படியானவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு தான் நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் இதை வெளிக்கிட்டது. இப்ப அது மட்டும் இல்லாமம்மா இப்ப நாங்க செய்ய தொடங்கி ஒரு 3 மாசம் அப்படி இருக்குமே. 3 மாசத்துல நிறைய பேருக்கு உதவி எடுத்து கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி வந்து நிறைய கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்யணும் பாப்பா. அப்ப பாத்துனீங்கன்னு சொன்னா அம்மாக்குரிய பொருட்கள் எடுத்து வந்தாச்சுன்னு உண்மையிலேயே பாத்துனீங்கன்னு சொன்னா நாங்க வராதுக்கு சில ரீசன் அப்படின்னு சொன்னா நாங்க போற இடத்துல 5000 ரூபாய்க்கு பெறுமதியான பொருட்கள் வேண்டிட்டு போறது. அப்ப நான் ஏற்கனவே வீடியோலயும் சொன்னேன், நான் யாராச்சும் உதவி செய்யறவங்க வந்து இந்த படம் வந்து இப்போதைக்கு இல்லை, இப்ப நிறைய பேர் தந்து வச்சவங்க அதெல்லாம் முடிஞ்சிட்டு அப்ப பார்க்க போகணும், புதுசா போய் பாக்குறவங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோல சொன்னேன் நான். அப்ப அதை கேட்டுட்டு நமக்கு ஏற்கனவே உதவி செய்யறவங்க சாரதா ஆண்டி அவங்க வந்து 25000 ரூபாய் காசு போட்டிருந்தாங்க. 5000 ரூபாய் போற இடத்துல வேண்டி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில தாண்டிக்கு வேண்டிட்டு வந்திருக்கிறேன்.
இந்த அம்மா கொடுக்குறது பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டை நேற்று வேண்டி வச்சோடனே எடுத்து வரக்குள்ள பிஸ்கட் என்ன எலி சாப்பிட்டு அந்த 370 பிஸ்கட் அதை இப்ப வச்சுட்டு இப்ப நாங்க கடைக்கு போயிட்டு அப்ப சரியில்லை தானே கொடுக்க கூடாதுட்டு வேற பிஸ்கட் பேக்கெட் வேண்டிட்டு வரக்குள்ள இப்ப ஓட்டோக்குள்ள வச்சுட்டு இங்க வந்து வீடியோ எடுத்துட்டு இப்ப ஒரு போய் எடுக்க போறது கிடையாது சோயா மீட் அரவாச மாடு சாப்பிடுறது உங்களுக்கு ஏதோ மிருகங்களுக்கு கொடுக்கணும்ன்றது நல்லமே அப்ப சாப்பிட்டு அம்மாக்கு சோயா மீட்டுக்குரிய காசை கொடுப்போம் அப்ப அம்மாக்கு ஏதோ தத்தொண்டு கழிஞ்சிட்டு சாப்பிடுதாங்க அப்படி இருக்குது அப்ப இந்த பொருட்களை கொடுப்போம் இதை வந்து இதுல 5000 பொருட்கள் வேண்டி இருக்கு சரியா 10 கிலோ அரிசி சீனி சோயா மீட் பிஸ்கட் சின்ன செமண்டீன் அப்படின்ட்டு கொஞ்சம் இருக்கு சரியா பாருங்க கொஞ்ச நாளைக்கு நான் சாப்பிடலாம் தானே தனியா தானே நீங்க என்ன எங்களால வேண்டி இப்போதைக்கு உதவி சரியா உங்களுக்கு வந்து இந்த உதவியை வந்து செஞ்சிருக்காங்க கனடாவில் வசிக்கிற சாரதா அப்படின்னு சொல்ற ஒரு ஆண்டி தான் இந்த அவங்க உங்களுக்கு வந்து ஒரு மகள் மாய்தான் அவங்க ஏற்கனவே எங்களுக்கு சைக்கிள் அத மாதிரி வந்து நிறைய உதவிகள் செஞ்சு கொண்டுதான் இருக்காங்க இனியும் அவங்க செய்வாங்க அப்ப அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க அவங்களுக்கு நன்றி கிடைக்கணும் அதுக்குள்ள ஊட்டியே புருஷ மாதிரி இருந்தாலே அதுகளுக்கு நன்மை கிடைக்கணும் அதுதான் நாம நினைக்கிறது அதான் இப்ப என்னன்னு சொன்னா நிறைய பேர் வந்து சும்மா நம்ம நாட்டிலேயே நம்ம ஊர்லயே ஆடம்பரமா நிறைய வசதியான ஆட்கள் இருக்காங்கன்னு இப்படி எல்லாம் அந்த கஷ்டப்படுறதுக்கு பார்த்துட்டு செய்யறது இல்ல அப்ப அவங்க ஒரு நாட்டுல இருந்து இப்ப நம்ம சொந்தக்காரர் பெரிய நாட்டுல இருந்தா கூட அவங்க செய்யறதில்ல அப்ப அப்படி இருந்து யாரவர் ரெண்டு தெரியாம நம்ம வீடியோ பார்த்துட்டு கஷ்டப்பட்டவங்களுக்கு போய் செய்யுங்க உதவி நன்மை கிடைக்கும் கொஞ்சம் நன்மை கிடைக்கும் செய்யறதுக்கு அவங்க அப்படித்தானே சொல்லுவாங்க எப்பயுமே வந்து அவங்களோட பிள்ளைகளை நல்லா வளர்த்து அவங்க மட்டும் இல்ல நிறைய புலம்பெயர் உறவுகளை இப்ப நிறைய உதவிகள் செஞ்சு கொண்டிருக்காங்க அந்த வகையில அவங்கள நம்பின்னு சொல்லலாம் அவங்கள நம்பிதான் நம்ம இந்த டியூட்டி பெயின் சிறந்தது அந்த வகையில யாரோ ஒருவர் உங்களுக்கு உதவி செய்ய வருவாங்க இப்ப சாரதா ஆண்டிக்கு மீண்டும் ஒரு முறை இப்ப அவங்க சொன்ன மாதிரி தான் உங்களோட பிள்ளைகள் உங்களோட கணவர் எல்லாருமே நீடோடி காலமே சந்தோஷமா நீங்களும் அப்ப உங்களோட ஒரு அம்மாவுக்கு கொடுத்த மாதிரி தான் இந்த அம்மாவுக்கு உதவியை செஞ்சிருக்கிறோம் நீங்களும் நல்ல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அதே மாதிரி இந்த அம்மாவோட கஷ்ட நிலைமை எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க உதவும் மறுபடியும் ஒருக்கா சொல்லிக்கொள்றேன் இவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நீங்க வந்து என்கிட்ட கால் பண்ணி சொல்லுங்க இவங்களுக்கு ஒரு உதவியை செய்யறதுக்கு நானும் தயாரா இருக்கிறேன்னு சொல்லிக்கொண்டு வீடியோ முடிப்போமா இப்ப வேற என்ன வண்டி இல்ல உங்களுக்கு உதவி கிடைச்சா சந்தோஷம் உதவி கிடைச்சா சந்தோஷம் தான் எனக்கு சந்தோஷம் என்ன மாடு சாப்பிட்டானே நீங்க வச்சுக்கோங்க சரியா அது குறைஞ்சிட்டு தானே அப்ப இதுல 220 நீங்க வச்சுக்கோங்க சரியா பாப்பவங்களால வேண்ட அளவுக்குமா உதவி வந்தா கண்டிப்பா வருவோம் சரியா உங்களுக்கான உதவியை பெற்று தர்றதுக்கு நாங்க தயாரா இல்ல எதுவும் மேடம் உங்களோட அன்பே போதும் சொன்னதே போதும் நாங்க முடிச்சு கொள்றோம் அப்ப இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் பிடிச்சிருக்கும்னு சொன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஆர்ஜேடிலான்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் ஆர்ஜே டிலா. பாய். சமைச்ச கீரை சுண்டல் சோறு இதுக்கு இருக்கலாமா இது அம்மனே கடையும் இது அம்மனே ஓமனே ஒன்று முடியமனே முன்னுக்கு கதை வறக்க இருக்கு ஒன்று இல்லை மாதிரி எல்லாம் கலண்டு கிடக்கும் மண் மண் தான் அதாவது நம்ம வெளியில இருக்கிற மாதிரி வாசல் இருக்கிற மாதிரி